இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட். இது கீழே பார்த்தீங்கன்னா ஈரெட்டி கொங்காடை இந்த மாதிரி போகிற வழின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே டீப் ஃபாரஸ்ட்டாக சைட்லேருந்து எப்போ வேணால் எந்த மிருகம் வேணால் வரும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அங்கே யாரோ உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. கண்ணாடி வர போடல யாரும் தெரியல. சரி ஓகே போய் பார்க்கலாம் வாங்க. யாருக்கிட்ட ஒரு ஐயாட்ட பேசுவோம். ஆன்லிஸ்டியா வாங்க. யாரும் உட்காந்துருக்காங்க. அங்கே போயிட்டு அவங்ககிட்ட பேசுவோம், இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அவங்க யார் என்ன ஏதுன்னு தெரியல. வாங்க கேட்போம். அங்கே பாருங்கள் கைஸ், அங்கே பாருங்கள் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது கைஸ். இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்ன மாதிரியே அங்கே யானையெல்லாம் வருமா. ஸோ அதனால் அங்கே அலோவ் பண்ண மாட்டோம். அதுவும் நீங்கள் நடந்து வேறு போகிறீங்க, வாய்ப்பே இல்லை, விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உட்காந்துருந்தாங்களா அவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் போல். இங்கே பாருங்கள் மூங்கில் பாருங்கள், சவுண்டு கேட்குதா மூங்கில் உரசுறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காற்றடிக்கும் போது இந்த காஞ்ச மூங்கில் மரத்தை உரசும் போது அதுலேருந்து வர தீ தான் வந்து காட்டு தீயாக மாறுது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, யாரா ஃபாரஸ்ட்டில் தீ வச்சது அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க. காரணம் இதுதான். மூங்கில் வந்து இந்த மாதிரி உரசும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது காஞ்ச மூங்கிலாக இருந்துச்சுன்னா டக்குன்னு அது தீ பற்றிடும். அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஃபாரஸ்ட் ஃபுல்லாக தீ பற்றிடும். ஸோ அதுதான் நம்ம நியூஸ்லாம் பார்க்குறோம். ஆக்சுவலி இதுதான் ரீசன். அங்கே பாருங்கள் எப்படி ஆடுது பாருங்கள். வியூக்கில் சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, மூங்கில் சவுண்டு.